ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய கஞ்சி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அடிக்கடி வயிற்று வேக்காலம் வரும். அந்த வயிற்று வேக்காலத்தை ஆற்றக்கூடிய ஒரு கஞ்சி இது. இந்த வெந்தய கஞ்சி நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே வயிற்று வேக்காலமே வராது. இதை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வெந்தய கஞ்சி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உட வச்சுருவோம். இப்போ உட காஞ்சி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வெந்தய கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். கஞ்சிக்கு தேவையான பொருள் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூனு வெந்தயம், 3 முழு பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு கப்பு நிறையா நம்ம குருணை எடுத்துருக்கோம். குருணை தான் கஞ்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குருணை எடுத்துருக்கேன். வாங்க அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ போல் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அரிசி உலையில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து அடுத்த ஸ்டெப் நம்ம உப்பு இப்போ சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அரை பதம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம், பூண்டு பல், உப்பு 3 ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி அரை வேக்காடு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் வெந்தயத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் இப்போ நம்ம அரிசி அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி அரை வேக்காடு வேகிறதுக்கும் வெந்தயம் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து உப்பு சேர்த்துக்கிறோம், கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கஞ்சி நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கு இடையில நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நம்ம இறக்கும் போது ஊற்றினா போதும், முன்னாடியே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே ஊற்றினோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம கஞ்சி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம ஊற்றி இறக்கிடலாம். கஞ்சி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால தான் இந்த வயிற்று புண்ணு நல்லா ஆற்றும் அது. இப்போ கஞ்சி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசி வெந்துருச்சு, வெந்தயம் பூண்டெல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பாலை சேர்த்து நம்ம மறுபடியும் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். தேங்காய் பாலை சேர்த்த உடனே நம்ம கஞ்சி இறக்கிடலாம். இப்போ வெந்தய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி தான் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெந்தய கஞ்சிக்கு தொட்டுக்கன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா துவையல் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துவையல், கடல துவையல் இது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நான் என்ன இதுக்கு சைடிஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.